ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் தான் வரும். நான் அதனால் அதில் தமிழில் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம 15 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு 15 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. நற்றிணையோட அடிவரையடி 9 to 12. செகண்ட் கொஷின், அகத்திணையும் புறத்திணையும் சேர்ந்து கூறும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். அதே புறத்தை கூறுகிறது எதுனா பதிற்று பத்தும் புறநானூறும். தேர்டு கொஷின், தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி கபிலர் கரெக்டு, முல்லை ஓதலாந்தையர் தப்பு, மருதம் ஓரம் போகினார் கரெக்டு, நெய்தல் அம்முவனார் கரெக்டு, முல்லை திணையை பாடியவர் யாருன்னா பேயனார். ஓதலாந்தையார் பாலை திணை பாடியவர். ஃபோர்த் கொஷின், பின்வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தார் கரெக்டு, கம்பரை ஆதரித்தவள்ளல் சீதகாதி அப்படின்றது தப்பு, கம்பரை ஆதரித்தவள்ளல் சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர் கரெக்டு, கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு கரெக்டு. ஃபிஃப்த் கொஷின், செல்வ செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். சிக்ஸ்த் கொஷின், குன்றேறி யானைப்போர் கண்டாற்றல் தன்கைத்தோன் றுண்டாக செய்வான் வினை, இவ்வடிகள் கை தோன்றும் பொருள் யாது? கைப்பொருள். செவன்த் கொஷின், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு, எதுகை வகையை கண்டுபிடி. கூலை எதுகை. கூலை எதுகைனா ஃபஸ்ட்டு லெட்டர், செகண்டு, தேர்டு இது மூணுத்துலேயும் சேமாக வந்தால் கூலை எதுகை. பொழிப்புனா 1, 3, இணைனா 1, 2 சேமாக வரணும். எய்த் கொஷின், அளகொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடிகளில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. மேற்கதுவாய் எதுகை. நைன்த் கொஷின், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூத்தி அடிகள் நான்மறை கற்றார். 10th கொஷின், இலக்கண குறிப்புக்கு தருக கங்கையும் சிந்துவும் எண்ணூமை. இந்த சேமா வந்துச்சுன்னா எண்ணூமை, வெளிப்படைய வரலைன்னா உம்மை தொகை. 11th கொஷின், சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். 12th கொஷின், தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 13th கொஷின், பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது. 14th கொஷின், படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எத்தனை உருவாக்குக. படித்து. 15th கொஷின், கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல். 16th கொஷின், இயல்பனது வேர்ச்சொல்லறிக. இயல்பு. 17th கொஷின், ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு, தலைவனுக்கு ஐ, அரணுக்கு சோ, நெருப்புக்கு தீ. 18th கொஷின், குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். 19th கொஷின், தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி, ஈசன், குபேரன், அனுமதி இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. 20th கொஷின், பொருந்தாத இணையை சுட்டுக. குறிஞ்சி யாமம் கரெக்டு, முல்லை மாலை கரெக்டு, மருதம் நண்பகல்ன்றது தப்பு, நெய்தல் ஏற்பாடு கரெக்டு. மருதம்க்கு என்ன வரும்னா வைகரை. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா யாருக்கு மாலை வைத்து என்ன பயன். யாருக்குன்னா யாமம், மாலைக்கு மாலை, வைத்துக்கு வைகரை, எண்ணக்கு ஏற்பாடு, பயனுக்கு நற்பகல்.
21th கொஷின். மிசை. மிசையுடைய எதிர்ச்சொல் கீழ். மிசையுடைய மீனிங் மேலே. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இலாள் இலாள் அது மாதிரி வரதெல்லாம் எதிர்ச்சொல். 23rd கொஷின். 4ஆம் வேற்றுமை உருவு கு. 5ஆம் வேற்றுமை உருவு இன். 6ஆம் வேற்றுமை உருவு அது. 7ஆம் வேற்றுமை உருவு கண். இந்த இன் 5க்கும் வரும் 7க்கும் வரும் வேற்றுமை உருவா. 24th கொஷின். தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. பொண்ணுக்கிறாங்க, இது தப்பு. பழவேற்காடு கிடையாது, வேதாரண்யம். இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. இது கரெக்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இதுவும் கரெக்டு. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். இது தப்பு. இவர் யார்கிட்ட பணியாற்றினார்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம், சேதுபதியிடம் இல்லை, சொக்கலிங்கரிடம். 25th கொஷின். தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். 26th கொஷின். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. 27th கொஷின். உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலீலியோ. கலீலியோ சொல்கிறதுக்கு முன்னே உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்கா பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. 29th கொஷின். இங்கே ஒரு தமிழன் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜி.யு. போப். 13th கொஷின். வீருடை செம்மல் தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். 31st கொஷின். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மேலே தான் பார்த்தோம். 32nd கொஷின். திராவிட மொழிகளில் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் மீனாட்சி சுந்தரனார். 33rd கொஷின். பருதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் ஞானபோதினி என்னும் இதழை தொடங்க வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். பருதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி இதழை தொடங்க வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். 34th கொஷின். கதையை வாசிப்பது நமது சிந்தனையில் சலனத்தை உருவாக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமை பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்தல் இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 38th கொஷின். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. இது எல்லாமே அவர் புக்கு தான். துறைமுகம், சோரம் சுண்ணாம்பு, தேன்மலை, சுரதாவின் கவிதைகள், இது எல்லாமே அவர் புக்கு தான். இருந்தாலும் அதில் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது எதுனா தேன்மலை. 39th கொஷின். இரட்டை கிளையை போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? சுரதா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, சுரதான்றது சுப்புரத்தின தாசன் பேரை தான் சுருக்கி சுரதான்னு வச்சுருக்காங்க. ஆனால் இரட்டை கிளவி பிரித்தா பொருள் தராது, ஆப்போசிட்டாக இருக்குது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல்
பிசிராந்தையார். சுவரும் சுண்ணாம்பும் இப்போ தான் பார்த்தோம் சுரதா. பாண்டியன் பரிசும் பாரதிதாசன் தான். கண்ணகியின் புரட்சி காப்பியமும் பாரதிதாசன் தான். ஆனால் அவருடைய நாடக நூல் பிசிராந்தையார். நெக்ஸ்ட் கொஷின். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. நெக்ஸ்ட் கொஷின். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். இது 2024 குரூப் 4 கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். இதுதான் தமிழின் முதல் நாடக வடிவ நூல், பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். 44th. மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனை பருவமாக விளங்குகிறது? 2ஆம் பருவமாக விளங்குகிறது. பிள்ளைத்தமிழில் மொத்தம் எத்தனை பருவம் மொத்தமாக இருக்குன்னா 10. அதில் 7 ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும், 3 மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின். பெரிய புராணத்திற்கும் சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். நெக்ஸ்ட் கொஷின். சுந்தரம் பிள்ளையை போன்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். தடக்கர். பெரிய யானை. எண்கு கரடி. வல்குயிர். கூர்மையான நகம். தரிசனம் காட்சி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் பத்தரை. 15th கொஷின். கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி.